எங்கள் ஈழக்கடல் ராஜா சேனல் மூலமாக உங்கள் முன் கொண்டு வருவது ஒரு தனிப்பட்ட நபரான தொழில் வாய்ப்பை உருவாக்குவதும், மற்றது முதலாளித்துவ தொழில் வாய்ப்பை உருவாக்குவதும், அதே போல கல்வி கற்கும் மாணவர்களுக்கு இது கடல் பற்றிய அறிவுகளை தெளிவுபடுத்தவும், பல்கலைக்கழக மாணவர்கள் ஆராய்ச்சிகளுக்கு அவர்களுக்கு தகுந்த ஒரு சூழலை உருவாக்குவதுமே என்கிற நோக்கமாக அந்த வகையில் இன்று நாங்கள் பார்க்க போறோம்னு சொன்னா சீவிட் கடற்பாசியை பற்றி உங்கள் முன் கொண்டிருக்கின்றோம். மிக இலகுவான முறையில் செலவு குறைந்த அளவில் பெரிய வருமானத்தை ஈட்டக்கூடிய இந்த சீவிட்ஸ் ஆனது பல நாடுகளில பெரிய அளவிலான ஒரு ஃபார்முகளை உருவாக்கி கொண்டிருக்கிறாங்க. ஆனா எங்கட பிரதேசத்துல எங்கட நாட்டில மிக குறைந்த அளவே இந்த ஃபார்முகள் உருவாக்கப்பட்டு கொண்டிருக்கு. அதை ஊக்குவிக்கும் முகமாகவே உங்கள் முன் கொண்டு வர இருக்கின்றோம். அதற்காகவே இந்தியாவிலிருந்து வருகை தந்த ஒரு நண்பரோடு இன்று கலந்துரையாட இருக்கும். அவர் ஏற்கனவே இந்தியாவில் பெரிய அளவிலான ஃபார்மை நடத்தி கொண்டிருக்கிறார். அவர் மூலமாக அதனுடைய அறிவுகளை உங்கள் முன் கொண்டு வர இருக்கின்றோம். இந்தியாவிலிருந்து வருகை தந்திருக்கிற ஒரு சகோதரர் இவர்தான். இதுக்கு முன் அவரை பற்றிய ஒரு அறிமுகத்தோடு நாங்க ஆரம்பிப்போம். வணக்கம், அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பெயர் எம் செல்வகுமார். நான் வந்து இங்க தமிழ்நாடு இந்தியாவில இருந்து ராமேஸ்வரம்ல இருந்து வந்திருக்கேன். ஆக்சுவலா நாங்க இங்க ஸ்ரீலங்கா வந்த நோக்கம் என்னன்னா, இங்க வந்து கடல் பாசியோட வளர்ப்பு எப்படி இருக்கு, இவங்களுக்கு வந்து தொழில் முறையை எப்படி ஏற்படுத்தி கொடுக்கலாம் அப்படிங்கிற நோக்கத்தோடு தான் இந்தியாவில இருந்து இங்க வந்திருக்கோம். பட் நான் இப்ப தற்போது என்ன செஞ்சு கொண்டிருக்கேன்னா, நாங்க இந்தியாவில வந்து ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி பைக்கஸ்போரா ட்ரேடிங் அண்ட் ப்ராபகேட்னு ஒரு கம்பெனி வந்து ரன் பண்ணிட்டு இருக்கோம். இந்த கம்பெனியோட முதல் நோக்கம் என்னன்னா, பாசி வளர்ப்பு, அதாவது ஆல்கே. கடல் பாசிகள்ல வந்து 2 வகையான பாசிகள் உண்டு. ஒன்று மைக்ரோ ஆல்கே, இன்னொன்று மேக்ரோ ஆல்கே. அந்த 2 மேக்ரோ ஆல்கைகளையுமே நம்ம எப்படி வந்து தொழில் ரீதியா வந்து மேம்படுத்தி கொண்டு வர முடியும் அப்படிங்கிற நோக்கத்தோடு தான் நம்ம முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். இந்தியாவில் நாங்கள் கடல் பாசி சம்பந்தப்பட்ட விவசாயிகளுக்கு விதைப்பாசியை சப்ளை பண்ணிட்டு இருக்கோம். இப்போ ஸ்ரீலங்கால இவங்க எப்படி கடல் பாசி பண்ண வச்சிருக்காங்க, எப்படி இவங்க தொழில் நடத்துறாங்க, எந்த அளவுக்கு தொழில் இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ அந்த நோக்கத்தோடு தான் இங்க ஸ்ரீலங்கா வந்திருந்தோம். உங்கள்கிட்ட நாங்க முதலாவது கேட்க வேண்டிய கேள்வி, உங்களிடம் இந்தியாவில ஃபார்ம்கள் இருக்குதா? இருக்கிறது, நிறைய இருக்கு. நிறைய சொன்னா எத்தனை, ஒரு ஃபார்ம் எத்தனை ஏக்கர் செய்யலாம் என்ற ஒரு வரையறை இருக்குமில்ல? இருக்கு. ஆக்சுவலா பாத்தீங்கன்னா தமிழ்நாடு தான் வந்து இதுல முன்னோடியா இருக்கு கடல் பாசி வளர்ப்புல. இந்தியாவில் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 9 மாநிலங்கள் வந்து இதுல வந்து கடல் சார்ந்த மாநிலங்களா இருக்கு. அதுல வந்து தமிழ்நாடுல நல்ல வளர்ச்சி இருக்கு. 2வது குஜராத், அந்த மாநிலத்திலும் நல்ல வளர்ச்சி இருக்கு. இது போக கர்நாடகா, மகாராஷ்டிரா, கேரளா, ஒடிஷா, ஆந்திரா, அதுக்கப்புறம் மேற்கு வங்காளம், இந்த மாநிலங்கள் எல்லாத்துலயுமே வந்து கடல் வளம் இருக்கு. பட் அங்க தற்போதுதான் வந்து தொழில் வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. நீங்க என்னென்ன வகையான ப்ராடக்ட் வந்து உற்பத்தி செய்யலாம்? கடல் பாசிங்கிறது ஒரு கடல்ல வளரக்கூடிய ஒரு தாவரம் தான். ஸோ இந்த தாவரத்தை பயன்படுத்தி இன்னைக்கு உள்ள செக்டார் ஆகிய அக்ரிகல்ச்சர், ஃபுட் இண்டஸ்ட்ரி, டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி, மைனிங் இண்டஸ்ட்ரி, ஸோ இந்த மாதிரியான இடங்கள் எல்லாமே இதுக்கு தயாரிக்கக்கூடிய பொருட்களுக்கு பயங்கர வரவேற்பு இருக்கு. ஸோ இந்த பொருட்கள்ல மெயினாக பயன்படக்கூடியது பார்த்தீங்கன்னா உரம், அதாவது ஆர்கானிக் உரம். இந்த ஆர்கானிக் உரத்தை கடல் பாசிலிருந்து இதுலேருந்து இருக்கக்கூடிய பொருள் மூலமாக தான் அவங்க உற்பத்தி பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. 2வது ஃபுட் இண்டஸ்ட்ரீஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா ஜெல்லிங் ஏஜென்ட்டாகவும் ஸ்டெபிலைசிங் ஏஜென்ட்டாகவும் நம்ம கடல் பாசிலிருந்து இருக்கக்கூடிய பொருளை பயன்படுத்திட்டு இருக்காங்க. ஸோ இந்த கடல் பாசில வந்து பார்த்தீங்க அப்படின்னா கப்பாபைகஸ் அப்படின்னு ஒரு கடல் பாசில வந்து நம்மளுக்கு கராச்சியில் ஒரு பாலிசாக்ரைட் இருக்கு. இந்த பாலிசாக்ரைட்ஸ் வந்து மெயினாக பயன்படக்கூடியது பார்த்தீங்கன்னா ஃபுட் இண்டஸ்ட்ரீஸ். இதுக்கப்புறம் சர்காசம் இருக்கு. சர்காசம்ல வந்து அல்ஜினேட் ஒரு காம்பவுண்ட் இருக்கு. இது வந்து பார்மாசிட்டிக்கல்லையும் பயன்படுத்துறாங்க. இது போக வந்து டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரீஸ்ல வந்து ஃபைட்டிங் ஏஜென்ட்டாகவும் பயன்படுத்திட்டு இருக்காங்க. ஸோ இது போக கிரீன் ஆல்கேன்னு சொல்லக்கூடிய அல்வா, அந்த ஸ்பீசிஸ் இருக்கு. அல்வா ஸ்பீசிஸ் வந்து பல மாநிலங்களில் பல நாடுகளில் வந்து உணவுப் பொருளாக பயன்படுத்திட்டு இருக்காங்க. இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு ஃபார்ம் உருவாக்கணும்னு சொன்னா எவ்வளவு செலவு வரும் என்பதை ஒரு உறுதிப்படுத்தி சொல்லிடலாம். ரைட். ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவில் வந்து மத்திய அரசால் வந்து உருவாக்கப்பட்டது சீவிட் பார்க். பார்த்தீங்கன்னா ஒரு பார்க் இனிஷியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து நம்ம தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டில் அமைஞ்சது அப்படின்னா நம்மளுக்கு கடல் பாசியிலிருந்து இருக்கக்கூடிய பொருட்களாக இருக்கட்டும், கடல் பாசியை உற்பத்தி பண்ணக்கூடிய டெக்னாலஜியாக இருக்கட்டும், எல்லாமே இந்த பார்க் மூலமாக டெவலப்மெண்ட் பண்ண ரெடியாக இருக்காங்க. ஸோ இப்போ எங்களுக்கு கடல் பாசி வந்து இந்தியாவில் பார்த்தீங்கன்னா அப்படின்னா கடல் பாசி கிடைக்கிறதுல பயங்கர சேலஞ்சஸ் இருக்கு. ஏன்னா வெயில் காலங்களில் வந்து கடல் பாசி ஈஸியாக அழுகி போயிடும். ஸோ அது திரும்பி கொடுத்துருது. அதனால வந்து எங்கள் கடல் பாசியை வந்து காப்பாற்றி கொண்டு வர முடியாது. ஸோ இதுக்கு சில டெக்னாலஜி டெவலப்மெண்ட் பண்ணாங்க. அதில் மிக முக்கியமானது எதுன்னு பார்த்தீங்கன்னா மைக்ரோ ப்ராபகேஷன் அப்படிங்கிற ஒரு டெக்னாலஜி. டிஷ்யூ கல்ச்சர், இந்த டெக்னாலஜி மூலமாக இந்த
கடல் பாசியை நம்ம விளைய வைக்கிறது முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். இது போல கிரேஸ்லேரியா, உல்வா, அதுக்கப்புறம் வந்து ஹெலிமனி, இந்த மாதிரி பாசிகள்ல வந்து ஸ்போர் இருக்கு, விதை அதுல இருக்கு. அந்த விதையை நம்ம தனியா பிரிச்செடுத்து நம்ம கல்ச்சர் பண்ண முடியும். So, இந்த டெக்னாலஜி வந்து மெயினா பயன்படுத்துவோம். இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல மட்டும் கிட்டத்தட்ட வந்து 2500 குடும்பங்கள்ல இருந்து 3000 குடும்பங்கள் வந்து நேரடியா கடல் பாசி வளர்ப்புல ஈடுபட்டிருக்காங்க. இவங்க எல்லாருமே வந்து கடலோர மாவட்டங்கள்ல கிராமங்கள் இருக்கக்கூடிய மக்கள் தான். மெயினா வந்து உமன் எம்பவர்மெண்ட் தான் நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அங்க உள்ள பெண்கள் அளவுக்கு அதிகமாக கடல் பாசி வளர்த்து ஈடுபட்டு கடல் பாசியை வந்து கடல்ல போய் டேரக்டா பறிச்சு எடுத்துட்டு வந்து ஸோ அந்த மாதிரியான விஷயங்களை வந்து அது செய்து கொண்டிருக்கிறாங்க. இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் வந்து இந்த மாதிரியான தொட்டில் முறையை வந்து ஃபாலோ பண்றாங்க. பட் அது இவ்வளவு பெரிய அது வந்து பாத்தீங்கன்னா கடலோரங்கள்ல அதோட ஆழத்தை பொறுத்து 100 ரோப்போ 200 ரோப்போ 50 ரோப்போ எவ்வளவு பண்ண முடியுமோ அது மட்டும் தான் அவங்க செய்ய முடியும். இது போக ராமேஸ்வரம், ராமநாதபுரம் மாவட்டத்தில் ராமேஸ்வரம் ஏரியா, இந்த பாம்பன் ஏரியா, மண்டபம் ஏரியாவில் வந்து பாத்தீங்கன்னா கிராஃப்ட் மெத்தட் மிதவை மூலமா மூங்கில் மரத்தை வந்து மிதவை மூலமா போட்டு அந்த கல்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அது மூலமா அவங்க பண்ணும்போது ஒரு ஒரு பெண்மணியா 35 ராஃப்ட் மூலமா 50 ராஃப்ட் வரைக்கும் அவங்க வந்து செஞ்சுட்டு இருக்காங்க. எப்படியான இடத்தை நாங்க எடுத்துக்கணும், அதுக்கு என்னென்ன ஐடியால் இருக்கும்? நல்ல கொஸ்டின் தான். ஆக்சுவலா வந்து கடல் பாசி வளர்க்குறது முழுக்க கடல் தண்ணியில மட்டும்தான் அது வளரும். ஸோ அதுல உப்புத்தன்மைங்கிறது 37 பிபிடி வரைக்கும் இருக்கலாம். ஸோ அதிகபட்சமா இப்போ நீங்க பாத்தீங்கன்னா இப்போ வந்து ஆறு வந்து தண்ணியில கலக்கக்கூடிய இடமா இருந்தது அப்படின்னா ஆறுல வந்து வரக்கூடிய தண்ணி மழை தண்ணியாவோ இல்லை நல்ல தண்ணியா தான் இருக்கும். ஸோ அப்போ வந்து அதோடைய சலினிட்டி லெவல் வந்து பார்த்தீங்கன்னா 1 to 3 தான் இருக்கும். இது நீங்க கடல்ல கலக்கும் போது உங்களுக்கு அந்த ஏரியாவில் வந்து பாத்தீங்கன்னா சலினிட்டி உப்பு தண்ணி பயங்கரமா குறையும். ஸோ அந்த இடங்கள்ல வந்து இந்த கப்பா பேக்கஸ் மாதிரியான பாசிகள் நம்ம வளர்க்கறது கஷ்டம். ஏன்னா இது உப்பு தன்மை வந்து அதிகமா இருக்கணும். அது மட்டும் இல்ல இப்ப நீங்க பாத்துக்கிட்டு இருக்க இந்த அலையோட ஸ்பீடு வந்து நம்ம இருக்கணும். குறைஞ்சபட்சம் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு 10 கிலோமீட்டர் ஸ்பீட்ல வந்து தண்ணி வந்துட்டு இருக்க மாதிரியான இடங்கள் இருந்ததுன்னா இன்னும் நல்லா இருக்கும். இது மண் தேர்வு வந்து பாத்தீங்கன்னா நமக்கு மட்டு அதாவது களிமண் சார்ந்த மண்ணை இருக்கக்கூடாது. அப்படி இருந்ததுன்னா அந்த கலங்கள் தன்மை அதிகமா இருக்கு. அது மூலமா வந்து பாசி மேல வந்து மண் அழுக்கு படிச்சு அது மூலமா வந்து சில பாக்டீரியாஸ்லாம் உருவாகி பாசியை வந்து அழுக வச்சிடும். ஸோ நம்மளுக்கு கீழே வந்து மணல் தாங்கான இடமாவோ இல்ல பாறைகள் சார்ந்த இடமாவோ இருந்தது அப்படின்னா நம்ம கடல் பாசியை ரொம்ப அருமையா வளர்க்க முடியும். அது மட்டும் இல்லை, இப்ப எங்கட அதாவது நீங்க இந்தியாவை பற்றி சொன்னீங்க, இலங்கை நாட்டுல எந்தெந்த பிரதேசத்துல செய்யக்கூடிய ஒரு இடமா தேர்வு செய்திருக்கிறீங்க? இல்ல சார், நான் இப்போ நாங்க சர்ச் பண்ணி பார்த்ததுல வந்து பார்த்தோன்னா முழுமையா வந்து யாழ்ப்பாணம் பகுதியை மட்டும் தான் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அந்த பகுதி வந்து நிறைய வந்து சீ குக்கும்பர் அப்படின்னு சொல்ல அட்டை வந்து வளர்த்துட்டு இருக்காங்க. அந்த அட்டைகள் வந்து அந்த அட்டை வளர்க்கறது தோதான இடமா தான் அது இருக்கு. பட் கடல் பாசி வளர்க்கக்கூடிய தோதான இடம் இருக்குமான்னு கேட்டா நான் பார்த்த வரைக்கும் அந்த இடத்துல இல்லை. பட் நம்ம இன்னும் ஒரு தூரமா சென்ற ஒரு 3-5 கிலோமீட்டர் தூரம் சென்று நம்ம பார்த்தோம்னா அங்க வந்து கொஞ்சம் மணல் தாங்கான இடம் இருக்கு. ஸோ அந்த இடத்துல நம்ம வந்து கடல் பாசி வளர்க்க முடியும்.